நம்ம இந்த பிஎஸ்என்எல் டவர் கிட்ட பல வாட்டி பல வீடியோ போட்டிருக்கோம் கேபிள் சம்மந்தப்பட்டமாக. கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் கம்மி ஆகுது இந்த கிருஷ்ணப்பள்ளிக்கு நான் லைன் எடுத்து. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எவ்வளோ பராமரிச்சிருக்கிறேன்னா அவ்வளோ ஒன்று பராமரிச்சிருக்கிறேன். மறுபடியும் என்னடா ஃபால்ட்டுனா மறுபடியும் இங்கே ஏதோ கொஞ்சம் அந்த மசூதி தாண்டி அந்த பக்கம் எதுவும் லைன் ஓடல லைன்ன்றாங்க. சரி என்ன இருக்குது எதாவது வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நாகராஜனை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா. அவர் எப்பவுமே யாருக்குமே துரோகம் நினைக்கிறவர் இல்லை. ஆனால் சில சூழ்ச்சிக்காரங்க அங்கே இருப்பாங்க. நான் ஏதோ இந்த ஊரில் 48 வருஷமாக லைன் ஓட்டிட்டு நல்லா பொழப்பு நடத்திட்டு இருக்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் எத்தனை ஆப்ரேட்டருக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்கன்றது நாகராஜ் அண்ணாவுக்கு தெரியும். இங்கே எவ்வளோ குரங்கு தொல்லை இருக்குன்றது நாகராஜ் அண்ணாவுக்கு தெரியும். இங்கே எவ்வளோ பராமரிக்கணும்னு தெரியும். ஆனால் நான் இங்கே போட்டுக்கிறேன், உண்மையில் முதல் போட்டுக்கிறேன், அதிகமாகவும் போட்டுக்கிறேன். ஏதோ 2 நாள் கழித்து ஏதோ கலதனாயாக கூடுறானா நாமளும் ஏதோ மனசாட்சி பண்ணி கொடுத்துடலாம். அப்படி அதுக்கப்புறமா சொல்கிறவங்க பேச்சு கேட்டுக்கினேன் புட்டே பூராண்டா தூக்கினா நம்மளுக்கு ரொம்பவே லாஸானா அப்படியே லாஸ் ஆகிறதுல ஜகலாஸ் ஆகி போகுது. அதுக்கு தான் எல்லா வீடியோவும் நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன வேலை செஞ்சுக்கிறோம் எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து நம்மளுக்கு ஒரு அப்டேட் ஆகிருக்குன்ட்டு நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். நாகராஜனாக்கு நேற்றுல முந்தா நேற்று ஏதோ டிஷ் வேணும்னாரு. ஒரு 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் போட்டு கொடுத்துட்டேன் அவங்க தங்கச்சி அவங்க வீட்டுக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஏதோ அவங்க அங்கே டிவி இன்னும் செவத்தில் மாட்டல. அந்த ட்ரில்லிங் மிஷின் அது இருந்தால் நானே கூட மாட்டிகிட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, ஆனால் ட்ரில்லிங் மிஷின் இல்லை அங்கே. அதனால் நான் இப்போ சரி ஓகே ஆச்சு, ஏதோ ஃபோன் கால் வந்துட்டு இருக்குது. நன்றி.